கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தை, ஜீவ கிரீடத்தை நித்திய ஜீவனுக்குள்ள உங்களை கொண்டு செல்கிற கர்த்தர். சில சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த சோதனையை நாம் சகித்தால் அனுமதித்துள்ளார். அதை பற்றி கலக்கப்பட்டார். இந்த சோதனையை நம்ம தாண்டி வந்துட்டா நமக்கு ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. யோசேப்பு கிட்ட ஒரு சொப்பனத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணார். சோதனை இருந்து அந்த சோதனையை கடந்த பிறகு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். போத்திப்பாருக்கு யோசேப்பு கீழே தான் போத்திப்பாருக்கு மனைவி. அப்போ போத்திப்பாருக்கு மனைவிக்கு அவ படுத்தின கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு மனசு குத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி கர்த்தர் உங்களை கொண்டு வைத்து பாடம் சொல்லி கொடுப்பார். அதே போல நமக்கு எல்லாரும் தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள அக்கினிக்குள்ள போனாங்க. சோதனை. ஆனா அந்த சோதனை கடந்த பிறகு அவங்க உயர்வு ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒருத்தராய் உயர்த்தப்படுகிறார். சிங்கக்கபிக்குள்ள பொறாமை நிமித்தமாக கொண்டு போகப்பட்ட தானியல். ஆனா அதே தானியல் சிங்கக்கபிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் தரியுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அவன் விரல் நீட்டுறதெல்லாம் அப்படி நடந்தது. அப்போ ஆண்டவரை நமக்கு முன்னால் எப்படி ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சோதனைகள் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சோதனை கர்த்தர் மாற்றுவார். அந்த வேதனையை மாற்றுவார். உங்க சோதனையிலிருந்து விடுதலை தருவார். எதுக்கு கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பக்கபலமா இருந்து எந்த சோதனையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளால் வந்த சோதனையா, வேலை ஸ்தானத்துல சோதனையா, சரீரத்துல சோதனையா, ஒன்னும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஜெய கீதத்தை அவர் கட்டளை. ஏன்னா நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். அது மட்டும் இல்ல, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பார். எங்களாலும் தகப்பனே, கர்ப்ப நாளுக்காக ஜெபிக்கிறோம். அழிவில்லாத நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். ஆண்டவர் அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ தெரியல. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் தகுதிப்படுத்தி, ஆண்டவர் தகப்பனே, நான் அந்த காரியத்துல உனக்கு அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதித்து நன்மை செய்வேன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவர் அப்படி எல்லா நன்மைகளையும் கட்டளையிடவன் நல்ல பிதாவே. ஆமென்.